செயின்ட் பெனடிக்ட் ஆஃப் நார்சியா ரோமையில கல்வி கற்றிருக்காரு. அந்த காலகட்டத்துல அங்குள்ள இளைஞர்கள் கிட்ட தீமையான பழக்க வழக்கங்கள் அதிகரிச்சிருக்கு. இதை பார்த்த பெனடிக்ட் ரோமையை விட்டு வெளியேறி இருக்காரு. தன்னுடைய வாழ்க்கையை கடவுளுக்காக அர்ப்பணிக்க முடிவு செஞ்சிருக்காரு. ஒரு மலை உச்சிக்கு தனியா நடந்து போயிருக்காரு. அங்க வச்சு எம்மானுஸ்ங்கிற துறவு முனிவரை சந்திச்சிருக்காரு. அவருடைய அறிவுறுத்தலின்படி பெனடிக்ட் கிட்டத்தட்ட 3 வருஷம் அங்க தவ வாழ்க்கை வாழ்ந்திருக்காரு. இவருடைய தவ வாழ்க்கையை கேள்விப்பட்டு ஏராளமான மக்கள் இவரை சந்திச்சிருக்காங்க. அப்படி பெனடிக்டால் துவங்கப்பட்டதுதான் புனித பெனடிக்ட் துறவற சபை. இவர் தன்னுடைய சக துறவிகள் கிட்ட கிறிஸ்துவை பிரியாத, யாராலும் பிரிக்க முடியாத உறவு கொண்டிருக்கவும், ஞானத்தில் வளரவும், ஒன்று கூடி ஒற்றுமையோடு வாழவும் அறிவுறுத்தியிருக்காரு. ஜெபமும் உழைப்பும் இந்த சபையினுடைய குறிக்கோளாக இருந்திருக்கு. பொதுவா பெனடிக்ட் தனிமையே நாடி இருக்காரு. இருந்தாலும் அடிக்கடி மக்களை சந்திச்சிருக்காரு. நோயாளிகளை குணப்படுத்தி இருக்காரு. ஏழை மக்களுக்கு பொருளுதவிகள் செஞ்சிருக்காரு. அவர்களுக்கு உணவும் வழங்கியிருக்காரு. பெனடிக்ட் தன்னுடைய சாவை 6 நாட்களுக்கு முன்னாடியே முன்னறிவித்திருக்காரு. தனக்கான கல்லறை குழியை தானே தோண்டியிருக்காரு. திருப்பலியில் பங்கெடுத்து திவ்ய நற்கருணை உட்கொண்டதுக்கு பிறகு சிற்றாலயத்துல கைகள் உயர்த்தி ஜெபம் செஞ்சிட்டு இருக்கிறப்போ பெனடிக்ட் இறந்து போயிருக்காரு. திருவழிபாட்டுக்கு அடித்தளமிட்டவர் பெனடிக்ட். தினந்தோறும் ஆராதனை முறையை அறிமுகப்படுத்தி வரும் பெனடிக்ட். திருத்தந்தை 12ஆம் பத்திநாதர் அவர்கள் பெனடிக்டை ஐரோப்பாவின் திருத்தந்தைன்னு புகழ்ந்திருக்காரு. ஜூலை 11 செயின்ட் பெனடிக்ட் ஆஃப் நார்சியா ஃபீஸ்ட் டே.